ஒரு 50 கிராம் அளவுக்கு சாப்பிட்டாங்கன்னா டாக்டர் சொல்லுவாங்க இது வந்து பவுடர் வடிவத்தில் சாப்பிட்டாக்கா சிறுதானியங்கள்லாம் போகிறனால உடல். பாதாம், முந்திரி, பிஸ்தா பாருங்க. முதல்ல வந்து 2 ஸ்பூன் மாவு போட்டுக்கிறோம். இதுக்கு 2 டம்ளர் தண்ணி. லோகம் லை குடும்ப உறவினர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோன்னா நாமக்கல் மாவட்டத்தில் புதுச்சத்திரம் என்ற ஒரு பகுதியில் பார்த்திங்கன்னா ரொம்ப கிராம பகுதி. இங்கே வந்து எல்லாமே ரொம்ப வந்து விவசாயம் பண்ணிகிட்டு இருக்காங்க. இங்கே ஒரு தாத்தா பார்த்திங்கன்னா ரொம்ப காலமாக வந்து நோய் நொடி இல்லாமல் இருக்காங்க. அவங்களுக்கு என்ன ரகசியம் கிட்ட நான் ரெடி பண்ணி சத்து மாவு தான் பெறாண்டே அப்படிங்கிறாரு. அந்த சத்து மாவு அவங்க எப்படி ரெடி பண்ணுறான்னு சொல்லிட்டு நம்ம ஸ்பாட்டுக்கு அவங்க வீட்டில் தான் பார்த்திங்கன்னா இது ஃபுல்லாக அவங்க வீடு தான். வீட்டிலே இருந்து குடிசை பண்ணிகிட்டு இருக்காங்க. லைவாக பண்ணுறாங்கன்னு சொல்லி நம்ம வீடியோ எடுக்க வந்திருக்கோம். வாங்க எல்லாம் வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம், நான் பிபி முருகேசன், நாமக்கல் மாவட்டம் புதுச்சத்திரங்கிற ஊர்லேருந்து பேசுகிறேன். நாங்கள் வந்து இப்போ எனக்கு வயது 56 ஆகுது. நாங்கள் கடந்த 18 வருஷமாக இந்த உடல் ஆரோக்கியத்துக்காக சிறுதானியங்கள், பாரம்பரிய அரிசி வகைகள், பருப்பு வகைகள்லாம் சேர்த்து ஒரு சத்து மாவு ஒன்று தயார் பண்ணி நான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். இதை சாப்பிட்டதுலேருந்து நான் ரொம்ப ஆரோக்கியமாக இப்போ எல்லா வேலையும் செய்ய முடியுது. இதை நான் மட்டும் சாப்பிட்டு நல்லா இருக்கிறது இல்லாமல் மக்கள் அனைவரும் பயன்பெறணுங்கிற வகையில் இதை எப்படி தயார் பண்ணுறோம் அப்படிங்கிறதையும் உங்களுக்கு காமிக்கிறோம். இதில் என்னென்ன போடுறோம் அப்படிங்கிறது நீங்கள் பார்க்கலாம். இப்போ இந்த சத்து மாவில் வந்து போடுற ஐட்டங்கள் ஒவ்வொன்றா உங்களுக்கு காமிச்சிட்டு எப்படி வறுக்கிறோம் அப்படிங்கிறதையும் நீங்கள் பார்க்கலாம். இதில் வந்து சாமை, திணை, வரகு, குதிரைவாளி இந்த மாதிரி சிறுதானியங்கள்லாம் போடுறதுனால உடலுக்கு ரொம்ப சக்தி கொடுக்குது. இதில் பாதாம், பிஸ்தா, முந்திரி, ஏலக்காய் இந்த மாதிரி இது நட்ஸ் எல்லாம் போடுறதுனால இது ரொம்ப வைட்டமின் சத்துலாம் நல்லா கிடைக்குது. இதில் வந்து பாரம்பரிய அரிசி வகைகளில் பார்த்திங்கனாக்கா இலுப்பைப்பூ சம்பா, வெண்மிளகு சம்பா, குள்ளக்காரு, கருப்பு கவுனி, காட்டு யானம், கருங்குருவை இப்படியெல்லாம் போடுறோம். இது எல்லாமே இப்போ எல்லா காலங்கள்லேயும் மார்க்கெட்டில் கிடைக்குது. ஒரு சில நேரங்களில் 1-2 கிடைக்காம இருக்கும். இருந்தாலும் கிடைக்கிறது அனைத்தையும் போட்டு நம்ம பயன்படுத்தி தயார் பண்ணுறோம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது எப்படி தயார் பண்ணுறது பாருங்கள். முடிஞ்சவங்க நீங்கள் அவங்கவுங்க வீட்டிலேயே தயார் பண்ணிக்கிங்க. முடியாதவங்க என்னை தொடர்பு கொண்டாக்கா நான் உங்களுக்கு தபால் மூலமாகவோ கொரியர் மூலமாகவோ அனுப்பிச்சி வைக்கிறோம். இது வறுக்கிறதுக்காக நாங்கள் தயார் பண்ணி வச்சுருக்கிற மெஷின் இது. இப்போ பாருங்கள், இப்போ தான் ஆரம்பிக்கிறோம். இதில் பாருங்கள், ஒவ்வொரு பொருளாக போட்டு கை விடாமல் இது கையில் வறுத்தா ரொம்ப லேட் ஆகுதுன்னு சொல்லிட்டு இதுக்காக நாங்கள் இதுக்கு ஒரு இது மெஷின் ரெடி பண்ணி வச்சுருக்கோம். பாருங்கள், இது கைக்குத்தல் அரிசி இப்போ போட்டிருக்கோம். தட்டைப்பயிறு, பாதாம், முந்திரி, பிஸ்தா, கருப்பு கொள்ளு, சிவப்பரிசி, சோளம், உளுந்து, பொட்டுக்கடலை, தட்டைப்பயிறு, சிவப்பரிசி, கொள்ளு, சிவப்பு அவுள், மாப்பிளை சம்பா, பார்லி, மக்காசோளம், சாமை, திணை, கருப்பு எள்ளு, பொன்னியர் சீரக சம்பா அரிசி, குதிரைவாளி, பட்டை, திப்பிலி, போட்டுங்களா, மிளகு, சுக்கு, வெள்ளரி விதை, ரஜிமா,
கருப்பு கவுனி, குதிரைவாலி, பூசணி விதை, கோசா விதை, துவரம்பருப்பு, தட்டைப்பயிறு, ஆளி விதை, ஏலக்காய், அவ்வளோ. இந்த ஒவ்வொரு பொருளாக தனித்தனியாக அதை வறுத்து எடுத்து ஒன்றா கலந்து அதுக்கப்புறம் கொண்டு போய் ஃப்ளவர் மில்லில் கொடுத்து இதை அரைச்சிக்குவோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா சர்க்கரை வியாதிக்காரங்க நிறைய பேர் இது வாங்கி சாப்பிட்றாங்க. டாக்டர் சொல்லுவாங்க இது வந்து பவுடர் வடிவத்தில் சாப்பிட்டாக்கா சீக்கிரம் ஜீரணம் ஆயிருன்னு சொல்லுவாங்க. ஆனால் நம்ம சத்து மாவு சாப்பிட்டாக்கா குறைஞ்சது ஒரு 3 மணி நேரம் நல்ல பசி தாங்கி இருக்குது. ஒரு 50 கிராம் அளவுக்கு சாப்பிட்டாங்கன்னா ஒரு வேளை சாப்பாட்டு அளவுக்கு எனர்ஜி கிடைக்குது. இதை வந்து மூட்டு வலிக்காரங்க சாப்பிட்றது சரியாகுதுன்றாங்க. அவங்களுக்கு வந்து இதுக்கு மூங்கில் அரிசி, சாமத்தினை இதெல்லாம் கலந்து இருக்கிறதுனால மூட்டு வலி சரியாகுதுன்றாங்க. இதை சாப்பிட்டவங்க சொல்கிறது இப்போ வெண்மிளகு சம்பான்னு ஒரு அரிசி இதில் சேர்த்துறோம். இதை சாப்பிட்டவங்களுக்கு கொழுப்பு கட்டி குறையிறதா சொல்கிறாங்க. நரம்பு சம்மந்தமான சக்தி கிடைக்கிறதுக்காக இலுப்பை பூ சம்பான்ட்டு அரிசி சேர்க்குறோம். இந்த மாதிரி நிறைய அரிசி வகைகள்லாம் பாரம்பரிய அரிசியெல்லாம் சேர்த்திட்டு வரோம். இந்த மாதிரி இப்போ இவ்வளோ நேரம் இதை வறுக்கிறதுக்கு குறைஞ்சது ஒரு 5 மணி நேரம் ஆகும் எங்களுக்கு எல்லா பொருளும் வறுக்கிறதுக்கு. இது வறுத்ததுக்கப்புறம் எடுத்து ஆற வச்சு இதை நல்லா கலந்து அதுக்கப்புறமா கொண்டு போய் ஃப்ளவர் மில்லில் கொண்டு போய் அரைச்சிட்டு வருவோம். அரைச்சிட்டு வந்து மறுபடியும் ஆற வச்சு இதை சிறு சிறு பாக்கெட்டுகளாக தயார் 1/4 கிலோ 1/2 கிலோ இப்படி பாக்கெட் பண்ணி நாங்கள் கொடுத்துட்ருக்கோம். இந்த வறுத்து எல்லாத்தையும் கொண்டு போய் அதுக்கப்புறம் ஃப்ளவர் மில்லில் கொண்டு போய் அரைச்சிட்டு வந்ததுக்கப்புறம் வந்த மாவு இது. இந்த மாவை வந்து நாங்கள் அரைச்சிட்டு ஃப்ளவர் மில்லில் அரைச்சிட்டு வந்த மாவு இது. இதை வந்து நாங்கள் அமிர்த சக்தி அப்படிங்கிற பிராண்டில் வந்து நாங்கள் கடைங்களுக்கு மற்ற கேட்குறவங்களுக்கு கொடுத்துட்ருக்கோம். இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னாக்கா இந்தமாரி 1/2 கிலோ பேக்கெட் இது அலுமினியம் பவுச்சில் போட்டு சீல் பண்ணி அனுப்புகிறோம். இதை நீங்கள் 6 மாதம் 1 வருஷம் ஆனாலும் இது வந்து கெடாது. பேக்கெட் பிரிக்காமல் இருக்கிற வரைக்கும் செல்ஃப் லைஃபுங்கிறது இது 1 இயர் வரைக்கும் இது கேரண்டியாக யூஸ் ஆகுது. பாருங்க, முதல்ல வந்து 2 ஸ்பூன் மாவு போட்டுக்கிறோம். இதுக்கு 2 டம்ளர் தண்ணி. இதை வந்து நல்லா கரைச்சி விட்டுறோம். கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சி விட்டுட்டு அடுப்பு பற்ற வைக்கிறோம். கட்டி விழுகாமல் இருக்கிறதுக்காக அப்படியே லேசாக கலக்கி விட்டுக்கிட்டே இருக்கோம். ஒரு 2 நிமிஷத்தில் இது வந்து நல்லா கொதிச்சிரும். கொதி வந்ததுக்கப்புறம் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு உங்கள் சுவைக்கு தகுந்த மாதிரி உப்பு அல்லது சர்க்கரை இது எது வேணாலும் சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்தா ஆற வச்சு மோர் ஊற்றிக்கோங்க. சர்க்கரை போட்டிங்கனாக்கா கொஞ்சம் வெதுன்னு சூடாக இருக்கும்போதே பால் ஊற்றி குடிச்சிங்கன்னா நல்ல சுவையாக இருக்கும். மேலே பிடிச்சிக்கோ, விட்டுறாத. குடிக்க குடி குடி சொல்லு. சூடாக இருக்கா? நான் டெய்லி சத்துமா குடிக்கிறேன். நான் நல்லா இருக்கேன்.
இப்போ ஐயா சொன்ன மாதிரி சத்து மாவு ரெடி ஆயிடுச்சிங்க. நமக்கு நீங்கள் வீடியோவில் ஃபுல்லாக லைவாக பார்த்துருப்பீங்க. என்னென்ன மூலம் போடுறோம். இப்போ யாருமே இன்றைக்கி வந்து லைவாக காட்ட மாட்டாங்க. 45 பொருளும் கண்ணு முன்னாடியே நம்மளுக்கு வந்து வறுத்து அரைச்சி கொடுத்துருக்காரு. ஸோ இந்த சத்து மாவு உங்களுக்கு வேணும்னா கீழே நம்ம கான்டாக்ட் பண்ணுங்கள். மற்றும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் தெரியப்படுங்க. அந்த விடைபெற உங்கள் லோகேஷ். டாடா பாய்.